வணக்கம் நண்பர்களே. இன்கம் டாக்ஸ் ஃபைல் செய்தால் லோன் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது ரெண்டு டைப் ஆஃப் பர்சன் இருக்காங்க. ஒருத்தர் சேலரிட் எம்ப்ளாய், இன்னொருத்தர் செல்ஃப் எம்ப்ளாய். சேலரிட் எம்ப்ளாய்டுக்கு என்ன கையில இன்கம் ப்ரூஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய சேலரி சர்டிபிகேட் அல்லது அவருடைய பே ஸ்லிப். ஆனா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு இன்கம் சர்டிபிகேட் எதுன்னு கேட்டீங்கன்னா அவர் கையில எதுவுமே இருக்காது. அப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு இன்கம் சர்டிபிகேட் எதுன்னு பாத்தீங்கன்னா அவர் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி இருந்தால் மாத்திரமே அவர் இன்கம் சர்டிபிகேட்டா ஒரு இன்கம் ப்ரூஃபா அவரு எந்த இடத்துலயும் லோன் வாங்குறதுக்கு டிக்ளேர் பண்ண முடியும். அப்படி சப்போஸ் அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படின்னா அவருக்கு லோன் எலிஜிபிலிட்டிலிருந்து அவரு வெளியே வந்தார். அதனால அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது மூலமா தான் இன்கம் டாக்ஸ் ப்ரூஃப் அவர்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். இதுல மினிமம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ்னாவது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அப்பதான் லோன் எலிஜிபிலிட்டி கிடைக்கும். கண்டினியூஸா ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ரிட்டர்னை நம்ம ஃபைல் பண்ணும்போது நம்ம இன்கம் சர்டிபிகேட் நல்ல வேல்யூ இன்கம் சர்டிபிகேட்டா மாறுது. நம்ம ஒரு வருஷம் ஃபைல் பண்ணிட்டு இன்னொரு வருஷம் விட்டு பண்றோம் அப்படின்னா லோன் எலிஜிபிலிட்டி, அதாவது ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதனால நம்ம கண்டினியூஸா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை வேல்யூ லோன் நமக்கு அதிகமா வேணும் அப்படின்னா அதிகமா இன்கம் இருக்கணும். அதாவது பிசினஸ் பொறுத்த அளவுக்கு இன்கம் நெட் ப்ராஃபிட், அதாவது டர்ன் ஓவர்ல இருந்து எல்லா எக்ஸ்பெண்டிச்சர் பர்ச்சேஸ் இன்க்ளூட்ஸ் அவங்க கழிச்சு மீதி நெட் ப்ராஃபிட் வருதுன்னா அதுதான் அவங்களோட இன்கம். இதுவும் ஒரு ஹை வேல்யூ இன்கமா இருந்து அவருடைய மற்ற அதர் இன்கம், அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், அதர் சோர்ஸ் இன்கம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இன்கத்தை எல்லாம் ஆட் பண்ணி இவருடைய இன்கம் ஹை வேல்யூவா இருந்ததுன்னா அவருடைய லோன் ஹை வேல்யூ லோனா மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இப்போ லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ இன்ட்ரெஸ்ட்க்கு நம்ம லோன் வாங்க போறோம். லோன்னாவே இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கணும். அப்பதான் எனக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி அல்லது சீக்கிரமா அடைச்சு கடனை முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கிறவங்களுக்கு லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதிர்பார்ப்பாங்க. அப்ப லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வேணும் அப்படின்னா கண்டினியூஸா நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அது ஒரு ப்ரூஃபா பேங்கர்ஸ் எடுத்துக்குவாங்க. அது மாத்திரம் இல்ல, நம்ம சிவில் ஸ்கோரும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். சிவில் ஸ்கோர் நல்ல நிலைமையில இருந்ததுன்னா லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. இதுல என்ன டைப் ஆஃப் லோன் எல்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுசிங் லோன், வெஹிக்கிள் லோன், மார்ட்கேஜ் லோன், மிஷினரி லோன், ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி, இப்படி டைப்ஸ் ஆஃப் லோன் நிறைய போயிட்டே இருக்கும். அதனால இந்த லோன்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கம் டாக்ஸ் ஃபைல கண்டினியூஸா ஃபைல் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்ம ஒரு இன்கம் ப்ரூஃப ரெடி பண்றதுக்கு அடையாளமா இருக்குது. அது மூலமா நமக்கு லோன் கிடைக்கும். இது ஒரு பார்ட் ஆஃப் ப்ரூஃப். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். வேற ஒரு காணொலியில நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.